நேயர்களுக்கு வணக்கம். கல்வி தகவல் மற்றும் வேலை வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கல்வியே சிறந்த செல்வம் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கல்விங்கிற இந்த செல்வத்தை நம்ம எங்க எப்படி என்ன மாதிரி தகுதி பெற்ற நிறுவனத்திலிருந்து எடுக்கணும், நம்ம வரக்கூடிய தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். இந்த கேள்விகளுக்கு நிச்சயமா இந்த அரை மணி நேரத்துல உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. சின்ன திரையில பிரபலமான நடிகரா இருந்து பல வருடங்கள் அனுபவத்துக்கு அப்புறமா இப்போ இயக்குனரா மாறி இருக்கவர் இவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த துறையில வரக்கூடிய மாற்றங்கள் இதுல எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு நிச்சயமா நமக்கு தெரியும். நம்ம கூட நடிகர் இயக்குனர் விஜய் ஆதிராஜ் சார் இருக்காரு. அவர் என்ன சொல்றான்றதை கேட்கலாம். நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க, அதாவது அன்னைக்கும் சினிமாவில் கடின உழைப்பு இருந்தது, மூளைக்கான வேலை இருந்தது. ஆனா அப்போ வந்து இன்னும் ஜாஸ்தி இருந்தது, உடல் உழைப்பு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப உடல் உழைப்பு கொஞ்சம் கம்மின்னு நம்ம சொல்லலாம், மூளைக்கான வேலை தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த சினிமா வளர்ச்சி இனி வரக்கூடிய தலைமுறையில எப்படி இருக்கும், என்ன மாதிரியான மாற்றத்தை அவங்க பார்ப்பாங்க? ஸோ இப்போ இனி வரக்கூடிய படங்கள் வெளியிலே போகாமலே கூட எடுக்க முடியுமா? நீங்க வந்து ஒரு டைரக்டரா அந்த ஃபியூச்சரை எப்படி எக்ஸ்பெக்ட் பாக்குறீங்க? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட படங்களில் வந்து யூ ஹேட் திஸ் மிஷல் கேமரா விச் ஹியூஜ், கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கிலோ இருக்கும் அந்த கேமரா, 22 கிலோ. ஸோ ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தமே வந்து இப்போது பழைய நடிகர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டிஜிட்டல் கேமராவில் எந்த சத்தமும் இருக்காது, ஃபிலிம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அந்த ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லும்போது அந்த ஒரு அந்த நாய்ஸ் கேட்கும்போது தான் அவங்களுக்கு நடிப்பே வரும். ஸோ அந்த காலத்துலேருந்து இப்போ இன்னைய தேதி வரைக்கும் now you are watching us on a black magic camera which is hardly about 5 kilos or less than that also. லென்ஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 6-7 கிலோ வரும். But that is the way we are progressing. The technology is becoming better and better. The cameras are becoming smaller and smaller. இன்னைக்கு கோப்ரோன்னு ஒரு சின்ன கேமரா வந்திருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5K ரெசல்யூஷனில் வந்து இது ஸ்மால் கேமரா. அதை நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்ஸ் இன்றைக்கி ஃபிலிம்ஸில் நீங்கள் பார்க்கும்பொழுது அதாவது பைக்கில் கேமரா வச்சுட்டு பைக் போகும்போதே கூடவே போகிற மாதிரி those are all GoPro fittings. 5D வந்தாச்சு, 7D வந்தாச்சு. ஸோ the technology advancement is amazing. இன்னைக்கு பழைய மாதிரி என்னை வந்து நிறைய பேர் இதை ஒரு வாதமாகவும் எடுத்துக்கிட்டாங்க. முன்ன மாதிரி வந்து ஊர்லேருந்து நான் படம் எடுக்கிறேன் கனவோட வந்து இங்கே படம் எடுக்கிறதுக்கு வரலாம். பட் ஒரு பேசிக் நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருந்தால் தான் இன்றைக்கி படம் எடுக்க முடியுங்கிற ஒரு தருணத்தில் நாம் இருக்கோம். ஐ எம் ஷுர் ஆஸ் டேஸ் கோஸ் பை டெக்னாலஜி இஸ் கோயிங் டு பிகம் ஈஸியர் அண்ட் ஆல்சோ காம்ப்ளிகேட்டட். எதனாலனா இத்தனை மீடியம்ஸ் இருக்கும்போது எதில் எடுத்தால் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு கேள்வி எழும்போம். ஸோ இட்ஸ் a very exciting phase that we are at the edge of tomorrowன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அதாவது அந்த காலத்தில் படங்கள் எடுக்க எதுவும் இல்லைனாலும் ஏன்னா அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய. இப்போ வந்தாங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்ப்பாங்க, அசோசியேட் ஆவாங்க, அதுக்கப்புறம் எத்தனையோ வருடங்கள் கழிச்சு அவங்க வந்து டைரக்டர் ஆகலாம். அப்போ கல்வி பயின்ற ஒருத்தர் ஃபுல் நாலேஜோட, அந்த பேசிக் நாலேஜ் நீங்கள் சொல்லி ஃபுல் நாலேஜோட ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னு வரும்போது அவருக்கு இந்த துறை இப்போ இருக்க இந்த துறையில் என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்கும், ஈஸியாக அவரால் பண்ண முடியுமா? இந்த மாற்றம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இன்றைக்கி இருக்க தருணத்தில் வந்து ஐ திங்க் ஈவன் ஃபுல் நாலேஜ் இஸ் நாட் நெசசரி. பிகாஸ் ஒரு நல்ல கதை அம்சம் இருந்தால், ஒரு நல்ல கதை சொல்லக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்ததுன்னா, ஒரு கேமராமேன் நல்ல கேமராமேன் கூட இருந்தாருன்னா போதும். ப்ளஸ் யூ நீட் டு ஹேவ் த ரைட் கைண்ட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ். யூ நீட் அ குட் எடிட்டர். ஒரு நல்ல கேமராமேன் வந்து ஒரு நல்ல கலரிஸ்ட்டை நம்பி இருக்காரு. ஒரு நல்ல கலரிஸ்ட் வந்து அந்த படத்தில் வரக்கூடிய மற்ற விஎஃப்எக்ஸை நம்பி இருக்காரு. ஸோ இட்ஸ் அ செயின். ஒரு ஹாலிஸ்டிக் நம்ம டயக்ராம் போட்டோம்னா எவ்ரி ஒன் இஸ் டிபெண்ட். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டீம் ஒர்க். இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஹவ் டேக்கன் ஓவர் தி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இட்ஸ் நாட் ஹேப்பன் எனிவேர் எல்ஸ். தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் யூனிக் பிகாஸ் வி ஆர் ட்ரெண்ட் செட்டர்ஸ். ஸோ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வேடிக்கை என்ன கேட்குறாங்க, நான் என்ன தம்பி படம் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது இருந்தால் காட்டுங்க, அதை வச்சு உங்களுக்கு நாங்கள் படம் கொடுக்குறோம் அப்படின்னு. பட் மேக்கிங் அ ஷார்ட் ஃபிலிம் இஸ் ஒன் சைட், மேக்கிங் அ ஃபீச்சர் ஃபிலிம் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். ஸோ ஐ எம் வெரி ஷுர் தட் டெக்னீஷியன்ஸ் ஆர் ரிக்வயர்ட். நாலேஜ் இருந்தால் அட்வான்டேஜ் தான், பட் இட் இஸ் சர்ட்லி நாட் அ டிஸ்அட்வான்டேஜ். கல்வி தகவல் மற்றும் வேலை வாய்ப்பு நிகழ்ச்சி பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் தெரிய இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம மனசுல எழுறது இயல்பான விஷயம்தான். உங்க கேள்விகளை நீங்க தாராளமா எங்களிடம் கேட்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இணையதளம் வழியாகவும் நீங்க எங்களை கனெக்ட் பண்ணலாம்.
இந்த நிலைமை இப்போ நீங்கள் வந்து இருந்தால் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக முக்கியம்னு சொன்னீங்க. இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும், ஒரு எடிட்டராக கூட இருக்கட்டும், எடிட்டர் எல்லா படத்துலையும் தான் இருக்காங்க, அதுலேயும் இப்போ புது தொழில்நுட்பம் வந்துருச்சு, அதுக்கும் நிறைய கல்வி பயின்று வராங்க, புதிய விஷயங்களை புகுத்துறீங்க. ஆனால் இந்த புகுத்தக்கூடிய விஷயங்கள், அது விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இந்த அனிமேஷனாக இருக்கட்டும், சாதாரண மக்களுக்கு சென்றடையுதா? நம்ம மக்கள் எந்த அளவுக்கு அது புரிஞ்சுட்டு இருக்காங்க? இந்த கேப் இன்னும் இருந்துகிட்டே தானே சார் இருக்கு? கேப் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் சமீப காலமாக அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் 5-6 இயர்ஸ் நீங்கள் படத்தில் சில ஸ்டண்ட்ஸ் பார்க்கும்போது ஹீரோ மேலேருந்து எப்படி கீழே குதிக்கும்போது சாதாரண ஒரு பாமரர், அதாவது வந்து இப்போது நம்ம ஊரில் தான் ஒரு விஷயம் இருக்குது, 10 ரூபா டிக்கெட்னும் இருக்குது, 120 ரூபா டிக்கெட்னும் இருக்குது. அந்த 10 ரூபா டிக்கெட்டில் உட்காந்துருக்கும் அந்த நண்பரே வந்து சொல்கிறாரு, இது ரோப் மச்சான், ரோப் வச்சு சீஜில் எடுத்துருப்பாங்கடா அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு யூடியூபை தட்டினா உங்களுக்கு வேண்டிய நாலேஜ் எல்லாமே கிடைக்குது. அப்படி இருக்கும்போது டுடே யுவர் காம்படிஷன் இஸ் நாட் வித் யுவர் ரைவல் ஃபிலிம் மேக்கர், யுவர் காம்படிஷன் இஸ் வித் தி ஆடியன்ஸ். யுவர் ஆடியன்ஸ் இஸ் மோர் நாலேஜபிள். அவன் என்ன சொல்கிறான், கமான் யூ டெல் மீ, நீ என்ன ஏமாத்து, நான் 120 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த 3 மணி நேரத்துக்கு, இந்த 3 மணி நேரம் என்டர்டெயின் மீ அண்ட் ட்ரை டு மேக் மீ திங்க் அப்படின்ற லெவல் அவன் இருக்கான். ஸோ ஹீ இஸ் லுக்கிங் அவுட் ஃபார் டெக்னாலஜி. ஏன் இன்னைக்கு வந்து டப்பிங் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் வந்து தமிழ் படங்களை விட வசூல் அதிகமாக இருக்குன்னா அதில் அவங்க கொண்டு வர பிரம்மாண்டம் தான். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க சிஜியை நம்பின ஒரு படம். ஸோ அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து நம்மளால் வளர முடியல. பட் ஐ ஆல்சோ பிளேம் த ஆடியன்ஸ் ஆன் திஸ் பாயிண்ட், பிகாஸ் நம்ம எது பண்ணாலும் வந்து இங்கே என்கரேஜ் பண்ணுறது இல்லை. பட் டு வி மேட்ச் அப் டு தோஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்? நோ. ஏன்னா அங்கே இருக்கிற பட்ஜெட்ஸ் வேறு, இங்கே இருக்கிற பட்ஜெட்ஸ் வேறு. பட் ஐ திங்க் வி ஆர் ஹெட்டிங் தேர். we're slowly upping the ante. இப்போ ஏந்திரன்ங்கிற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சிஜி ஒர்க் எல்லாமே வந்து லோக்கலில் நம்ம சென்னையில் தான் பண்ணப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து we are able to do it, but we need time, we need that kind of a money. பட் மணி எதனால ஜாஸ்தி ஆகுதுன்னா, since there are very few technicians available, so they will demand more because they know that they can demand that price. So மறுபடியும் I come back to the same point. So there is a demand, but there is no supply. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை வந்து யாரால பிரிட்ஜ் பண்ண முடியுதோ, ஐ திங்க் தி ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு தெம். அண்ட் டிஜிட்டல் மேஜிக் இஸ் ஆன் இட்ஸ் வே தேர். மிஸ்டர் அருள் இஸ் அ பைனியர். ஸோ அந்த பிளாட்ஃபார்மை ஐ திங்க் இட்ஸ் அப் டு த ஸ்டூடெண்ட்ஸ், அப் டு த பீப்புள் ஹூ ஹாவ் அன் இன்க்ளினேஷன் டு கம் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி டு யூஸ் இட் அண்ட் மேக் future for themselves. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்னது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம நிறைய டெக்னிக்கல் விஷயம் சொன்னாலும் இது சின்ன ஒரு விஷயம், எந்திரனில் பண்ண விஷயங்கள் சென்னையில் பண்ணி, அப்போ நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது தெளிவாக அவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்கள் என்ன ஒரு அறிவுரை கொடுக்குறது? அது பெற்றோருக்கும் சேர்ந்து கொடுக்குறீங்க, அவங்க தான் அவங்களை சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டுடே ஐ திங்க் தி பேரண்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் அட்வான்ஸ். இன்னைக்கு இன்டர்நெட் நம்ம இல்லங்களுக்கு வந்துருச்சோ, அந்த இணையதளம் மூலியமாக வந்து விழிப்புணர்வு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஐம் ஷுவர் இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு அந்த இன்க்ளினேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணாலே போதும். பிகாஸ் இன்றைக்கி அனிமேஷன், கேமிங், such a big thing. Of course, India has not caught up with the rest of the world, but a lot of Indian gaming enthusiasts are working in big projects across in Europe, in Australia, in New Zealand, in America. Gaming is the next big thing. இப்போ இன்னைக்கு நீங்கள் சமீபத்தில் பேப்பரில் படிச்சிருப்பீங்க தட் அஞ்சான் படத்தோட ஒரு கேமிங் இது ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. தட்ஸ் த ஃபியூச்சர். இப்போ கிறிஷ்னு ஒரு படம் வந்தது. கிறிஷ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து தேர் வாஸ் அ கேம் ஆன் கிறிஷ். ஸோ வி ஆர் ஹெட்டிங் தேர். வி ஆர் ஆல்வேஸ் 10 years behind Hollywood. We are trying to catch up. We've caught up 5 years now. We're just 5 years behind them. So probably in the next 5 years we'll be on par with them. So there is a heavy demand of technicians. So and the technicians இன்னைக்கும் பற்றாக்குறையா இருக்காங்கங்கிறது தான் என்னோட அப்சர்வேஷன். கண்டிப்பா சார். இந்த அறிவுரை நீங்க கொடுத்த அறிவுரை வர தலைமுறைகளுக்கு போய் அவங்க இந்த துறையில நமக்குள்ள இருக்க அவ்வளோ டேலண்டடான டெக்னீஷியன்ஸ் நம்ம துறைக்கே வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். On an ending note, I would like to say it's not just graphic artists that we are looking for. In fact, இன்னைக்கு பல படங்கள் ஒரு கேமராமேன் வந்து தான் கலரிஸ்ட்டை நம்பி தான் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு கிரேடிங்னு வரும்பொழுது இப்போ நம்மளை இப்படி ஷூட் பண்ணிட்டாங்க, we look like that on the monitor. But when it comes to the film, our skin tone is different, the background is different, மேலே clouds add பண்ணிடுவாங்க, the tone itself changes. So right from a colorist to
a 2D technician to a 3D technician, there is a huge demand. The supply is less. So my advice to people who are watching this video is, if you have even this bit of an inclination towards the film industry and towards animation, towards graphic, towards VFX, go for it. The future is ours. கல்வி தகவல் மற்றும் வேலை வாய்ப்பு நிகழ்ச்சி பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் தெரிய இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம மனசுல எழுறது இயல்பான விஷயம்தான். உங்க கேள்விகளை நீங்க தாராளமா எங்களிடம் கேட்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இணையதளம் வழியாகவும் நீங்க எங்களை கனெக்ட் பண்ணலாம்.